ஸ்டீபன் ஹாக்கிங் 55 ஆண்டுகள் சக்கர நாற்காலியில் இருந்தும் அவரது மனம் உலகை மாற்றியது. அவர் நடக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, பேசக்கூட முடியவில்லை. இருப்பினும் ஆச்சரியமாக அவர் கணினியை பயன்படுத்தி மக்களுடன் பேசும் வழியை கண்டுபிடித்தார். எதிர்காலத்தை கண்டு தன் கோட்பாடுகளை மறுமுறை நிரூபித்தவர். அவர் இப்போது நம்முடன் இல்லை, ஆனால் இறப்பதற்கு முன் எங்கள் கோளின் எதிர்காலம் குறித்து சில பயங்கரமான கணிப்புகளை செய்தார். அந்த கணிப்புகள் உண்மையாக இருந்தால் பூமி அடுத்த 200 ஆண்டுகளில் அழிந்துவிடும். இன்றைய வண்டர் ஃபாக்ஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்களின் வாழ்க்கையையும் நமது எதிர்காலத்தை பற்றிய 6 பயங்கரமான கணிப்புகளையும் வெளிப்படுத்துகிறோம். ஸ்டீபன் ஹாக்கிங் 21 வயதில் இருந்தபோது சாதாரணமாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படும் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டது. இது சாதாரண நோயல்ல, அது நிச்சய மரணத்தை அர்த்தப்படுத்தியது. மருத்துவர்கள் ஸ்டீபனுக்கு செய்தி சொன்னபோது அது மின்னல் போல தாக்கியது. 2 ஆண்டுகள் மட்டுமே அதுவே அவருக்கு அளித்தார்கள். ஆனால் ஹாக்கிங் வெறும் உயிர் பிழைத்ததல்ல, அவர் அந்த நோயுடன் 55 ஆண்டுகள் வாழ்ந்து மருத்துவர்களை முற்றிலும் தவறாக நிரூபித்தார். அவர் நோயை தன்னை கட்டுப்படுத்த விடவில்லை, அதற்கு பதிலாக அவர் அதை தனது மிகப்பெரிய வலிமையாக மாற்றினார். நடக்கவும், சாப்பிடவும், குடிக்கவும், பேசவும் முடியாவிட்டாலும் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அவர் சாப்பிட ஒரு குழாயையும் சுவாசிக்க இன்னொன்றையும் பயன்படுத்தினார். தொடர்பு கொள்வதற்காக அவரது சக்கர நாற்காலியில் ஒரு சிறப்பு கணினி நிறுவப்பட்டது. அவன் தன் தாடையின் சிறிய தசையை பயன்படுத்தி அதில் தட்டச்சு செய்தான். பிறகு கணினி அவரது வார்த்தைகளை ஒலியாக மாற்றியது. இதனால் மற்றவர்கள் அவரை கேட்க முடிந்தது. அவரது உடலின் பெரும்பாலான பகுதி செயல்படுவதை நிறுத்தியது. ஆனால் அவரிடம் இன்னும் நம்மில் பெரும்பாலோருக்கு இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இருந்தது. ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்களுக்கு அற்புதமான புத்தி இருந்தது. அவரது சிந்தனை மற்றும் புரிதல் திறன் சாதாரண மனிதர்களை விட மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த வீல்சேரிலிருந்து அவர் 8 புத்தகங்களை எழுதினார். ஐன்ஸ்டீனுக்கு பிறகு அவர் உலகின் 2வது பெரிய விஞ்ஞானியாக ஆனார். அவர் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். ஸ்டீபன் ஹாக்கிங் உலகிற்கு உண்மை என நிரூபிக்கப்பட்ட கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினார். அவற்றில் அவரது பிளாக் ஹோல்ஸ் கோட்பாடு இருந்தது. இது உலகளாவிய விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்தியது. ஹாக்கிங் உலகை அச்சத்தில் ஆழ்த்திய பல கணிப்புகளை செய்தார். இந்த அச்சுறுத்தும் கணிப்புகளில் ஹாக்கிங் பூமியும் மனிதகுலமும் எப்போது எப்படி முடிவடையும் என்பதை விளக்கினார். அந்த 6 சக்தி வாய்ந்த கணிப்புகளை ஆராய்வோம். எண் 6. ஸ்டீபன் ஹாக்கிங் கருதியது மனிதகுலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் விண்வெளியிலிருந்து அல்ல, மனிதகுலம் தானே. 2016ஆம் ஆண்டு வைரஸ்களை எதிர்த்து போராட உருவாக்கப்படும் பல தடுப்பூசிகள் மரபணு பொறியியல் மூலம் தயாரிக்கப்படுகின்றன என்று அவர் எச்சரித்தார். அதாவது இந்த தடுப்பூசிகள் வைரஸின் மாற்றி தயாரிக்கப்பட்டவை, எனவே அது மனிதர்களை பாதிக்காது. ஹாக்கிங் கருதினார், குறுகிய காலத்தில் இந்த தடுப்பூசிகள் பொதுவாக பயனுள்ளதாக இருக்கும், ஏனெனில் வைரஸ் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆனால் நீண்ட காலத்தில் அவை மனிதவை மாற்றக்கூடும் மற்றும் நம்மை அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடும் என்று அவர் பயந்தார். இப்போது மருந்தாளர்கள் பல கொடிய வைரஸ்களை ஒரே டோஸ் தடுப்பூசியில் சேர்க்க தொடங்கியுள்ளனர். இதற்கு உயிருடன் இருக்கும் உதாரணம் ரோட்டாடெக் தடுப்பூசி. இது ரோட்டா வைரஸிலிருந்து புதிதாக பிறந்த குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. இந்த தடுப்பூசி மாடுகளின் மற்றும் மனிதர்களின் டிஎன்ஏவை மாற்றி உருவாக்கப்பட்டது. இது ரோட்டா வைரஸ் தொற்றில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க உதவுகிறது. ஆனால் கேள்வி உள்ளது, நீண்டகால பக்க விளைவுகள் என்ன? அதற்கு பதில் சொல்ல இயலும் ஒரே ஒன்று நேரம்தான். எண் 5. தன் 55 ஆண்டுகால வாழ்க்கையில் ஸ்டீபன் ஹாக்கிங் பிரபஞ்சத்தை பற்றி ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்தார். அவரது ஆராய்ச்சியின் மூலம் பூமிக்கு புறம்பாகவும் உயிர் உள்ளது என்று அவர் முடிவு செய்தார். ஒரு நாள் வெளிநாட்டவர் நம் கோளின் கட்டுப்பாட்டை பெறுவார்கள் என்று அவர் நம்பினார். இப்போது அறிவியல் கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் ஒரு பிக் பாங்கால் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஹாக்கிங்கின் பார்வை கொஞ்சம் வேறுபட்டது. அவர் ஒரே பிக் பாங் அல்ல, பல பிக் பாங்கள் இருந்தன என்று நம்பினார். மேலும் ஒவ்வொன்றும் தனித்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது. எளிய வார்த்தைகளில் ஹாக்கிங் இணை பிரபஞ்சங்களை நம்பினார். ஆம், இன்னொரு பிரபஞ்சத்திற்கான சான்று எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் ஹாக்கிங்கிற்கு நிச்சயம் தெரிந்தது,
வெளிநாட்டினர் வருவார்கள் மற்றும் பூமி எப்போதும் எங்களுடையதாக இருக்காது. எண் 4 2018 இல் அவர் மரணிக்கும் 2 வாரங்களுக்கு முன்பு ஸ்டீபன் ஹாக்கிங் தனது கடைசி ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார். இதற்கு எ ஸ்மூத் எக்ஸிட் ஃப்ரம் எட்டர்னல் இன்ஃப்ளேஷன் என தலைப்பு வைக்கப்பட்டது. அவரது மல்டிவர்ஸ் கோட்பாட்டை நிரூபிக்க துணிச்சலான முயற்சி. அதில் ஹாக்கிங் நம் பிரபஞ்சம் பிக் பேங் மூலம் உருவானது, ஆனால் அது இன்னும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்று விளக்கினார். அவர் எச்சரித்தார், ஒருநாள் பிரபஞ்சத்திற்கு விரிவடைய போதுமான ஆற்றல் இருக்காது. ஒன்றாக நட்சத்திரங்கள் அணைந்துவிடும் மற்றும் இருள் அனைத்தையும் ஆட்கொள்ளும். அவர் நம்பினார் அது நம் பிரபஞ்சத்தின் முடிவு ஆகும். ஹாக்கிங் வலியுறுத்தினார், அழிவிலிருந்து தப்பிக்க நாம் ஓர் இணை பிரபஞ்சத்தை கண்டுபிடித்து அங்கு புதிய வீடு அமைக்க வேண்டும், மிகவும் தாமதமாகிவிடும் முன். எண் 3 ஸ்டீபன் ஹாக்கிங் தாமே ரோபோட்டிக் சக்கர நாற்காலியை நம்பினார். ஆனால் ஆச்சரியமாக அவர் ரோபோட்களுக்கு கடுமையாக எதிரானவர். மனிதர்களின் வாழ்க்கையை எளிதாக்க ரோபோட்கள் உருவாக்கப்பட்டாலும் அவை நாளுக்கு நாள் புத்திசாலித்தனமாகி வருகின்றன. இன்று செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் ரோபோட்கள் மனிதர்கள் நினைக்கவே முடியாத செயல்களை செய்கின்றன. ஹாக்கிங் ஒரு எதிர்காலத்தை முன்னறிவித்தார், அங்கு ரோபோட்கள் மிகவும் மேம்பட்டு தாங்களே பிற ரோபோட்களை உருவாக்க முடியும். மனித புத்திக்கு அதன் எல்லைகள் உள்ளன என்று அவர் கூறினார். நாம் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் மட்டுமே பார்க்கவோ அல்லது ஒரே விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தவோ முடியும். ஆனால் ரோபோட்கள், அவர்களின் புத்தி முடிவில்லாமல் வளரலாம். அது மனிதர்கள் போட்டியிட முடியாத ஒன்று. ஹாக்கிங் நம்பினார், ரோபோட்கள் இறுதியில் கட்டுப்பாட்டை பெற முயற்சிப்பார்கள், அவர்கள் வெற்றி பெறக்கூடும். எண் 2 நாம் அனைவரும் அறிவோம், கோபமும் வன்முறையும் மனித இயல்பின் பகுதியாகும், அதை தடுக்க வழியில்லை. சமீபத்திய உதாரணம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போர். போர்களில் வெல்ல மனிதர்கள் கொடிய ஆயுதங்களை உருவாக்கியுள்ளனர். ஒரே நொடியில் மனித குலத்தை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். இவை பெருமளவிலான அழிவு ஆயுதங்கள் என அழைக்கப்படுகின்றன. 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களில் 2 வேறு அணுகுண்டுகளை வீசியது. அதன் காயங்கள் இன்றும் அங்கே உள்ளன. ஸ்டீபன் ஹாக்கிங் எச்சரித்தார், மனிதர்கள் அமைதியாக வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் கொடிய அணு போரில் ஈடுபடுவார்கள். அது பூமியின் கடைசி நாள் ஆகும். எண் 1 ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்களின் மிக கடுமையான கணிப்புகளில் ஒன்று உலக வெப்பமயமாதல் குறித்து இருந்தது. அவர் நம்பினார், பூமியை எதிலிருந்தும் காப்பாற்றினாலும் 600 ஆண்டுகளில் அது வாழ்வதற்கு தகுதியற்றதாகிவிடும். ஒவ்வொரு காட்டும் எரிந்துவிடும், கடல்கள் சிவப்பாக மாறும், மனிதர்கள் முற்றிலும் மறைந்து விடுவார்கள். மிகப்பெரிய குற்றவாளிகள், அதிகரிக்கும் மக்கள் தொகையும் எங்கள் அளவுக்கு மீறிய பாசிச எரிபொருள் பயன்பாடும். ஹாக்கிங் எச்சரித்தார், 600 ஆண்டுகளில் பூமி வெள்ளி போன்றதாக மாறலாம். சராசரி வெப்பநிலை 250 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம். மழைக்கு பதிலாக சல்பியூரிக் அமிலம் வானில் இருந்து விழும். மேலும் 360 கிமி வேகத்தில் எரியும் காற்றுகள் வீசும். அது நீங்கள் ஓவனில் உணவை சமைக்க பயன்படுத்தும் அதே சூடு. ஹாக்கிங் தனது மருத்துவரின் 2 வருட கணிப்பை விட 55 வருடங்கள் அதிகம் வாழ்ந்தது போல நாமும் ஒரு மரம் நட்டால் பூமியின் ஆயுளை நீட்டிக்கலாம். நீங்கள் இன்றைய வீடியோவை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்துக்களில் தெரிவிக்கவும். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பொத்தானை அழுத்தி பகிர்வதை மறக்காதீர்கள். இப்படிப்பட்ட மேலும் பல வீடியோக்களை விரும்பினால் எங்கள் சேனலை சந்தாதாரராகுங்கள். பார்த்ததற்கு நன்றி.